அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், குரோதி வருடத்தில் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, குரோதி வருடம்னா என்ன, போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரோதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா பகை, எதிரி, கடன், இந்த மாதிரி விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது, திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரி அதிகரிக்கப்படுகிறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும். தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும், தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்தில் அதனால் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது. அது இல்லாமல் விபத்துக்கள், நிலநடுக்கம், அது கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. விமான விபத்துக்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா, கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குலதெய்வ கோயில்கள் கட்டுறது, வழிபாடுகள் அதிகரிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது, கோயில்களை சீரமைக்கிறது, அன்னதானங்கள், மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது, படிப்பு தானம் வழங்குறது, படிப்புக்கு தேவையான உபகரணங்களை வழங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த குரோதி வருடம் அமையுது. குரோதி வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களில் 38வது வருடமாக குரோதி வருடம் இருக்குது. இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் பார்த்தீங்கன்னா ராஜாவாக இருக்கார், சனி பகவான் தான் மந்திரியாக இருக்கார். இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடத்தின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். குரோதி வருடத்தோட ஆரம்ப கட்ட கிரக நிலைகள் எப்படி இருக்கு, வருடத்தின் தொடக்கத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொடக்கத்தில் விருச்சிக ராசிகளை பொறுத்தவரையில் ஆரம்ப கால தொடக்கம் என்பது ராசி அதிபதி ஆட்சி பெற்ற சனி பகவான் கூட சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல சேர்ந்திருக்கார். 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு. அடுத்து 11ஆம் இடத்துல கேது பகவான். தொடக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராசி எதுவ நிலைகளில் ஒரு சின்ன பாதிப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் ரொம்ப செலவு வைக்குது. வீட்டில் ஒரே தகராறாக இருக்குது. அவ்வளவா குடும்பத்தில் ஒரு சுகமான உறவு இல்லை. எது சொன்னாலும் சொல்கிறவருக்கும் கோபம் வருது, கேட்குறவருக்கும் கோபம் வருது விருச்சிக ராசியை பொறுத்தளவில். அடுத்து 5ஆம் இடம் நல்லா இருக்கா, உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்த ராகு, புதன். இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது டாக்குமெண்டேஷன், போக்குவரத்து, பத்திரப்பதிவு, அக்ரிமெண்ட்டு, ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு சிக்கல், ப்ராப்ளம் வந்துடும். கடன் கொடுத்தா கிடைக்காது, கடன் வாங்கினா கட்ட முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம்
நடக்கக்கூடிய சூழ்நிலை. ராகு வேற, பெண்களால் பிரச்சனை, பேசினாலே சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 12க்கும் 8க்கும் அதாவது 7க்கும் அதிபதியாக வரார். 7ஆம் அதிபதி போயிட்டு 5ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்துருக்குது. புது காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது ஒருத்தர் மேலே வந்தால் நல்லது. 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற சூரியன், அதாவது பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் அதிபதி சூரியன் 6ல் உச்சம் பெற்றிருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. இருந்தாலும் வேலையில் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. நீண்ட நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல வேலை இருக்கும், வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு, வேலை செய்கிற இடத்துல மதிப்பாங்க, மேலதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசினியர்களுக்கு வருகிற குரு பயிற்சி, சித்திரை 18ஆம் தேதி நடக்க போகிற குரு பயிற்சி இருக்கு இல்லையா, வருடப்பிறப்பின் பிறகு 18 நாளுக்கு பிறகு வர்ற குரு பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்பட போகுது. இதுவரை நடந்துக்கிட்டு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேற போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. கேட்ட இடத்தெல்லாம் பணம் வரப்போகுது. பல வழிகளில் பணம் பாக்கெட்டை நிரப்ப போகுது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிகர்ணியர்களுக்கு நடக்கிற காலகட்டமாக இந்த குரோதி வருடம் அமையுது. குரோதி வருடத்தை பொறுத்தவரையில் பொன்பொருள் சேர்க்கை, வண்டி வாகனங்கள் சேர்க்கை, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, சுற்றுலா தலங்கள் போய் ரசிக்க வேண்டிய அமைப்பு, குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக தலங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்குது. தங்கம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் நடத்த வேண்டிய ஒரு சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாகவே இந்த குரோதி வருடத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமாகவே அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் விசாகம், அனுசம், கேட்டை அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இருக்குது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவில் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருடம் நினைச்சபடி திட்டமிட்டபடி நல்ல வருமானம் வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? ஒரு பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணலாம், வண்டி வாகனங்களை புதுப்பிச்சுக்கலாம், வண்டி வாகனங்களோட செலவுகள் அதிகரிக்கும், இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. காலி மனை நிறையா வாங்கி போடலாம். ஆமாம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழலாம், மனைவிக்கு தங்க நகை வாங்கி கொடுத்து மகிழலாம். ஆமாம், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரும் லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட, எவ்வளவு லாப வருமானங்கள் வந்தாலும் இந்த தொடக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா பத்திரப்பதிவு, தேவையில்லாத விஷயத்தில் ஜாமீன் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, வாக்குகளை கொடுக்கறது, அதை செய்கிறேன் இதை செய்யறேன்னு வாக்குகளை கொடுக்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். இந்த குரோதி வருடத்தில் குரோதி வருடத்தோட ராஜாவே பாருங்க செவ்வாய் பகவான் தான். உங்களோட ராசிநாதன் தான் ராஜாவாக இருக்கார். ஸோ இந்த வருடம் நீங்கள் ராஜாவாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் குரோதி வருடத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.